Wir setzen uns sehr, dass Sie da sind. Nämlich, wir sind, wie schon sagte, über 45 Jahre in Mülheim. Wenn Sie so sehen, etwas aller sri-lankischer Herkunft, aber deutsche Staatsangehörige. Und wir sind alles für Sie Unterstützer und wir freuen uns sehr, dass Sie da sind. Das ist eine gewissermaßen eine Anerkennung für uns und auch Respekt, dass wir in Ihrem Ort, in der Stadt auch wohlfühlen. அதாவது நாங்கள் இதயபூர்வமாக உங்களை வரவேற்கின்றோம். 45 வருடங்களுக்கு மேலாக இங்கே இருக்கின்றோம். எல்லோருமே ஜேர்மன் பிரஜ உரிமை உள்ளவர்கள். ஆகவே எங்களுக்கு இதுவரை நீங்கள் வந்து இப்படி வார்த்தைகள் சொன்னது கிடையாது. இன்று நீங்கள் வந்து எங்களை வாழ்த்தி எங்களுக்கு ஆதரவு தாரதற்கு நாங்கள் மிகவும் பெருமைப்படுகின்றோம். அவாவின் பேச்சை நாங்கள் தமிழில் சொல்லுகின்றேன். மைக்க கொடுக்கின்றேன். Vielen Dank, ganz lieben Dank. Ja, liebe Anwesende, Wanakum. Genau, ganz herzlichen Dank für die Einladung. Mein Name ist Ann-Kathrin Allekotte. Ich bin die zweite Bürgermeisterin der Stadt Mülheim an der Ruhr und ich darf Ihnen im Namen der Stadt Mülheim an der Ruhr die herzlichsten Grüße und Wünsche übermitteln, auch im Namen unseres Oberbürgermeisters Marc Buchholz, der ist heute leider terminlich verhindert. Sie wissen es gerade, Wahlkampf, da ist er wahrscheinlich leider irgendwo anders unterwegs. Aber ich freue mich umso mehr, das ist ja das Schöne daran, wenn er nicht kann, dann darf அன்பு அடியார்களே, இப்போ நான் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டு கருணியா அவர்களிடம் நான் சில கேள்விகளை கேட்கிறேன். பார்ப்போம், அந்த கேள்விகளுக்கு அவர் சொல்லுகின்ற பதில் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமென்று நான் சொல்கிறேன். வணக்கம் வணக்கம். இன்றைக்கு இந்த முருகன் கோயில், அதாவது முருகாய் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கின்றோம். இன்று தேர் திருவிழா நடக்கின்றது. இந்த முருகன் கோயில் எவ்வளவு காலம் இதை பற்றி அறிந்தது பற்றி கொஞ்சம் சொல்லும்போது மக்களுக்கு என்னென்ன பார்க்க போனால் புலம்பெயர் தேசங்களிலே இந்த ஜெர்மன் நாட்டை பொறுத்தவரையிலே பல சைவ ஆலயங்கள் இருக்கின்றன. சைவ ஆலயங்கள் கூற வேண்டும் என்றால் எங்களுடைய பாரம்பரியம் சைவ ஆலயங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் இந்த முருகன் கோயில் இதற்கு முன்னம் இன்னொரு பிரதேசத்தில் இருந்தது. அதாவது இதே முல்கை முருகன் கோயில் வந்து இதே முல்கை பிரதேசத்திலே நகரத்திலே இன்னொரு இடத்திலே இருந்தது. இப்பொழுது முகவரி மாறி இருக்கின்றது என்றால் அந்த இடத்தில் கொஞ்சம் இடப்பிரச்சனை சொந்தமாக இன்னும் காணிவாங்க முருகனுக்கு இருந்தாலும் இத்தனை மக்கள் இருக்கின்றார்கள். திருவிழா உற்சவங்கள் நன்றாக நடைபெறுகின்றன. இந்த இடத்துக்கு வந்து சில காலம்தான் எப்படி அந்த முகவரியை தெரிந்து கொண்டு இவ்வளவு பக்தர்கள் வந்தார்கள் என்று தெரியவில்லை. முருகனுடைய பேரருளை கூற வேண்டும். இடம் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். முருகனுக்கு நித்தியமான ஒரு இடத்தை அமைத்து அவருக்கு சொந்தமான இடத்திலே அவருக்கு கோயில் அமைத்து சித்திர தேர் ஓடுவதற்கான ஒரு செயற்பாடை மேற்கொண்டு அதான் ஊருக்கு ஒரு ஆலயம் வேணும் என்று சொல்லுவார்கள். அந்த ரீதியில் இப்போ முருகாய்வுக்கும் ஒரு முருகன் ஆலயம் வந்திருக்கின்றது. ஆனால் இங்கே பார்த்தால் மக்கள் எல்லோரும் அயல் ஊர்களில் இருந்து தான் கூடுதலாக வருகை தந்திருக்கின்றார்கள். முருகன் நகரத்திலேயும் மிக கணிசமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் இன்று அதாவது இந்த வருடம் இந்த ஆலயம் இந்த தேர் திருவிழா தான் கடைசியா அல்லது இன்னும் இருக்கின்றதா? நம்புவோம். இந்த ஒரு வருட காலத்துக்குள் ஒரு இடத்தை அமைத்து ஆனால் ஆலய கட்டுமான பணி என்பது சாதாரணமாக ஒரு வீட்டை கட்டுவதற்கே பல காலங்கள் தேவைப்படுகின்றன. ஆலயம் என்பது மிகவும் சித்திர வேலைப்பாடுகளுடன் அமைய வேண்டும். அதற்கு அந்த பல ஆகம விதிகள் இருக்கின்றன. அந்த விதியின்படி அமைய வேண்டும். அதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்று தெரியாது. வருகின்ற வருடம் அந்த ஆலயத்திற்கு நாங்கள் செல்வோமா அல்லது அதை கடந்த வருடம் செல்வோமா என்று தெரியாது. இருந்தாலும் இந்த ஆலயத்தில் இந்த புது இடத்தில் இவ்வளவு மக்களுக்கு மத்தியில் இந்த ஒரே நாளில்
40,000-50,000 யூரோ அந்த ஆலய திருப்பணிக்காக சேர்ந்திருக்கின்றது என்பது வியக்க வைக்கின்றது. மிகப்பெரிய ஆலயங்கள் கூட சேராத ஒரு தொகை ஒரே நாளில் இந்த முருகனுக்காக சேர்ந்திருக்கின்றது. முருகனுடைய தயவு மகாலட்சுமியும் இங்குதான் இருக்கின்றார் என்று நம்ப முடியும். அது என்னென்னு சொன்னால் முருகனின் ஒரு திருவிளையாடல் என்று தான் சொல்ல வேண்டும். இப்பொழுது கூட இந்த நகரத்தினுடைய முதல்வர் கூறினார் என்னென்றால், வேறில்லாத மரத்தால் நிலை கொள்ள முடியாது, அதுபோன்று நீங்கள் கலை கலாச்சாரம் என்று இங்கே வேறு ஒன்றி இருக்கின்றீர்கள், இதுதான் ஒரு இனத்தினுடைய முக்கிய விடயம் என்று சொல்லி கூறி பாராட்டி இருக்கிறார். அது மிகவும் போற்றத்தக்க விடயம். ஏனென்றால் எங்களுடைய தேசத்திலே இன்னொரு விடயத்தை கொண்டு வந்து வைத்தால் நாங்கள் எவ்வளவு கொந்தளிக்கின்றோம். ஆனால் இது ஒரு புலம்பெயர் தேசம், அவர்களுடைய கலை வேறு, கலாச்சாரம் வேறு, அவர்களுடைய மதம் வேறு, அவர்கள் பின்பற்றுகின்ற விடயம் வேறு. அந்த வகையில் நாங்கள் இங்கு ஒரு தஞ்சம் கோரி இருக்கின்றோம், ஒரு வேலை விஷயமாக வந்திருக்கின்றோம். எங்களுடைய கலையை நிறுவுவதற்கும் கலாச்சாரத்தை கொண்டாடுவதற்கும் அவர்கள் இந்த தெருவிலே நாங்கள் சத்தம் போட்டு இசை நிகழ்வுகளை செய்வதற்கும் அவர்கள் வழிவிட்டிருக்கின்றார்கள், எங்களை மதிக்கின்றார்கள். அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றி. இறைவனுக்கு தான் முதல் நன்றி. என்றால் இறைவன் விரும்பாமல் இது ஒன்றும் நடக்காது. நிறைய அன்பர்கள் என்று சொன்னால் இந்த விடுமுறை நாளண்ட உடனே நல்லூர் பந்தனண்டு எல்லாரும் இலங்கைக்கு தாய்நாட்டுக்கே கூடுதலாக சென்று இப்போ நேற்று தான் தேர் திருவிழாவோட நடந்தது என்று நினைக்கின்றேன். ஆனால் இனிமேல் காலத்தில் இங்கேயே பெரிய அளவில் முருகன் ஆலயங்களில் திருவிழாக்கள், தேர் திருவிழாக்கள் நடைபெறும் என்று நம்புகின்றேன். என்று சொன்னால் வர வர இப்போ ஒவ்வொரு இடங்களும் ஆலயத்தால் நிரம்பிக் கொண்டு வருகின்றது. அது பற்றி உங்கள் கருத்துக்கள் எந்த அளவில் மக்களை ஈர்க்கின்றது, எந்த அளவில் இந்த முருகன் அருள் புதுமை இருக்கின்றது என்று சொல்லி மக்களுக்கு கொஞ்சம். நிச்சயமாக அருள் என்பதை விட எல்லோருக்கும் சுயம் என்ற ஒன்று இருக்கின்றது. எங்களுடைய சுயம் எங்களுடைய கலை கலாச்சாரம் எல்லாமே ஊறி இருக்கும். எங்கு போனாலும் எங்களுடைய உணவை தேடுகின்றோம். அதுபோல அந்த கலை கலாச்சாரம் ஊடுருவி இருக்கின்ற எங்களுடைய அந்த இனம் எங்கு சென்றாலும் அது தங்களுக்குரிய எதையாவது ஒன்றை அங்கு அடையாளப்படுத்துவதற்காக விரும்புவார்கள். அதற்கு இறைவனுடைய திருவருளும் இணைந்து வருகின்றது. ஏனென்றால் இறைவனுக்கு தேவையான இறைவன் உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருப்பவர் இறைவன். அவருக்கு தனியாக ஒரு வீடு தேவையில்லை. ஆனால் எங்களுடைய விருப்பங்களை ஏற்று அவர் அங்கு குடிகொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார். ஏனென்று சொல்லினால் எங்களுடைய சுயம் எங்களுடைய கலையை காப்பாற்றுகின்றோம், கலாச்சாரத்தை காப்பாற்றுகின்றோம். எங்களுடைய இங்கு பிறக்கின்ற அந்த குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அவர்களும் அதை முன்னெடுத்து செல்வார்கள். நம்ம நீங்கள் சொன்னது போல உண்மைதான். வெளிநாட்டில் இது நாட்டில் நிற்கிற மாதிரி இருக்கு. இப்போ இங்கே இருக்கும்போது இந்த பிரதேசத்தை கடந்து சென்றால் தான் இது நாங்கள் ஜெர்மனியில் இருக்கின்றோம். அப்படித்தான் இருக்கிற அந்த கண்கொள்ளா காட்சி அப்படி இருக்கின்றது. கடை இருக்கின்றது. முருகனுக்கு முன்னால் அந்த தேங்காய் அடிக்கிறதாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், மிருதங்க இசைகள் எல்லாமே எங்களுடைய நாட்டில் நிற்பது போன்று இருக்கின்றது. இது எங்களுக்கு கிடைத்த வரம். என்னோட சில தேசங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தமிழர்கள் வாழ்கின்றனர். கொஞ்சம் கணிசமாக வாழ்கின்ற இடத்துல தான் இது சாத்தியம். தேர் ஒருவர் பிடிச்செடுத்த தேர் நகராது. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ வளர்ந்து வருகின்ற குழந்தைகள், இளம் பிள்ளைகள் அவர்களுக்கெல்லாம் உண்மையும் இப்போ நாங்கள் வளர்ந்த காலங்களில் எங்களுக்கு போதிய அளவு சமயம் சம்பந்தப்பட்டு அறிவுரைகள் பாடசாலைகளிலோ ஆலயங்களிலோ கிடைத்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் போதிய அளவு விளக்கங்கள், அதை பற்றி போதனைகள் போதாது. அது ஒவ்வொரு ஆலயங்களிலும் இந்த காணொலியை பார்க்கிறவர்கள், பெரியவர்கள், பெற்றோர்கள் ஆறாக இருந்தாலும் இந்த கோயில்களில் இதை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு திருவிழா கூட்டமும் மக்களுக்கு இதை பற்றிய சிந்தனைகள், எப்படி வழிபட வேண்டும், எவ்வளவு முக்கியம், அதன் அடிப்படை விளக்கங்களை கூற வேண்டும் என்று சொல்லித்தான் என்னுடைய விருப்பமாக ஏன்னா நீங்கள் செய்கிற காணொலிகளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பயன் தர விடயமாகத்தான் இருக்கின்றது. அது எங்களுடைய சமூகத்துக்கு பயன் தர விடயம் அல்லது எங்களுக்கும் பிறருக்கு மகிழ்வை தருகின்ற விடயம் ஒரு நேர்மறையான அதிர்வலையோடு இருக்கின்றது. பொதுவாக பார்த்தீர்கள் தெரியும், இந்த இப்பொழுது தொழில்நுட்பம் இருக்கின்றது தானே. தொழில்நுட்பம் ஒரு ஜீவம்பா பூதம். அது உரசி போட்டு நீங்கள் எதை கேட்கிறீர்களோ, எதை தேடுகிறீர்களோ அதை கண்டறிவீர்கள் என்பது. எதை நாம் தேடுகின்றோம் அதுவும் நம்மை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றது. அந்த விடயமும் நம்மை தேடிக்கொண்டு அந்த வகையில் இந்த குழந்தைகளுக்கு சில விடயங்களை நாங்கள் அறிமுகப்படுத்தினால் போதும், அவர்களுக்கு பிடித்து விட்டால் அது சம்பந்தமாக தேட தொடங்கி விடுவார்கள். எங்களுக்கு தெரியாத விடயங்களையே தேடி எடுத்து கொண்டு வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் நான் சொல்கிறேன். என்னென்னா இந்த சோசியல் மீடியாக்கள் இருக்கின்றது தானே, சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள், இந்த வலை ஆயிரத்தி
வாய்ப்பு வந்து எல்லோருக்கும் கிடைக்காது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் அல்லது நீங்கள் கோயில் திருப்பணியில் பங்கெடுக்க வேண்டும் என்றால் ஊரில் போய் நாங்கள் செய்கின்றோம். இங்கும் உள்ள முருகன் எங்களுக்கு அருகில் இருக்கின்றோம். இவ்வளவு பேர் வந்து வணங்குகின்றார்கள். உங்களுடைய எதிர்கால சந்ததிகளும் வந்து வணங்கப் போகின்றார்கள். முருகனுடைய அந்த திருப்பணி உங்களுடைய பெயரும் முடிக்கப்பட்டிருக்கும். அந்த புண்ணிய காரியங்களில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். உங்களுடைய அந்த புண்ணியங்களுக்கு முருகனுடைய திருவருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு திருப்பணி முடிந்தவுடன் அந்த நீங்கள் கொடுக்கின்ற செலவானது கோயிலுடைய ஜோதிகளுக்கு பயன்படுத்தப்படாது. அங்கே நிலையான ஒரு திருப்பணிக்கு அது பயன்படுமா என்று தெரியாது. அதனால் நிலையான திருப்பணிக்கு ஏற்கனவே அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் விண்ணப்பம். அந்த வகையில் உங்களால் முடிந்தால் அந்த திருவுதவியை செய்து அவர்களுடைய முருகனுடைய திருக்கருணைக்கு பாத்திரமாக எங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. அதோட நான் சொல்ல விரும்புவது ஒரு சிலருடைய எண்ண கருத்துக்கள் இங்கே பணத்தை கொட்டி இப்படி கோயில்கள் கட்டுகிறீர்களே அங்கே மக்கள் வாடுகிறார்கள் என்று சொல்லி நினைப்பீர்கள். ஆனால் உண்மையில் இங்கே நாங்கள் தமிழர்கள் தான் அங்கிருந்து வந்து இங்கே வாழ்கின்றோம். இங்கே வளர்கின்ற பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு கட்டாயம் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஆலயம் தேவை. அப்போதான் அவர்கள் இந்த ஆலயம் வந்து கும்பிட்டு அதன் மூலம்தான் உங்களுக்கு உதவி செய்வதையும் அவர்கள் பழகிக் கொள்வார்கள். அதனால் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. இங்கே வீணாக நாங்கள் செலவு செய்கின்றோம், வீணாக கோயில்களை கட்டுகின்றோம் என்ற வதந்திகள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இந்த விளக்கத்தை கூறுகின்றேன். மிக்க நன்றி அன்பர்களே, மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். முருகனுக்கு பழங்கள் தான் படைத்திருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால் முருகன் கடவுள் போர் புரிந்து வரும் பொழுது, அதாவது 4 அகந்தைகளை அழைக்கும். எத்தனையோ பேருக்கு ஒரு 4 அகந்தை. அதான் எல்லோரும் திரை நீக்கும் பொழுது அரோகரா சொல்லுங்கள். அந்த அரோகரா என்னும் கோஷம் முருகனுக்கு கேட்கும். அரோகரா அரோகரா என்றால் முருகன் எங்கே இருந்து தன்னை கூப்பிடுவார் என்று பார்ப்பார் முருகன். எந்த கடவுளையும் நீங்கள் அரோகரா சொல்லி இந்த நாமத்தை சொல்லும் பொழுது எங்களுக்கு இருக்கும் தெய்வ சக்தி வெளிவரும். ஆனபடினா நாங்கள் சில நேரங்களில் அரோகரா சொல்வது சிறப்பாக இருக்கும். முருகா வேலா அரோகரா 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 பச்சை பசேல் வந்து நிற்கின்றான் வேலன். முருகா வேலா பார்வதி மைந்தா பரமசிவன் உலகா விநாயகர் தம்பி என்னுடைய அற்புதமே அற்புதம். முருகனை புகழ்ந்து பாடுங்கள், முருகன் கேட்பார். எல்லாம் நாங்கள் முருகனை புகழ்ந்து பாட பாட ஏன் முருகனுக்கு காவடி எடுக்கிறாங்க? நாங்கள் முருகனுக்கு முன்னுக்கு துள்ளி குதித்து ஆடும்பொழுது முருகன் புன்னகையோடும் சிரித்து பார்க்கலாம். அது தனக்கு முன்னுக்கு ஒரு நாளுதான். அதாவது எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு முன்னுக்கு நெளிஞ்சு வளைஞ்சு புலப்படி செய்யும் பொழுது தலப்பண்டாக்கி எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதுதான் இந்த முருகனுக்கு காவடி எடுப்பதன் நோக்கம் என்னவென்றால் நாங்கள் ஆடுவதை முருகன் ரசித்து பார்ப்பாராம். அந்த தனக்கு முன்னுக்கு ஒருவன் பித்தனை போல் ஆடுகின்றானே, அதாவது விசரனை போல் ஆடுகின்றானே என்று மற்றவர் கண்ணுக்கு தெரிந்தாலும் முருகனுக்கு தெரியும் தன்மையை கொண்ட பக்தியினால் தான் அவன் ஆடுகிறான். ஆனால் சில பேர் காவடி ஆடும்பொழுது வெட்கப்படக்கூடாது. உங்களை மறந்து மெய் மறந்து காவடி ஆட வேண்டும். ஏனென்றால் அது அந்த தெய்வங்கள் உங்களை ரசிக்கும். அதுதான் இந்துக்கள் ஒவ்வொரு பூசையிலும் அந்த கடவுளை சந்தோஷப்படுறதுதான் அந்த
அமைதியாக கொடுக்கும் மனம் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றார்கள் கோயில் நிர்வாகத்தினர். மறுபடியும் வீணாக்க பிரசாதங்களை அன்போடு மேலே கொண்டு சென்று கோயில் பிரசாதங்கள் எந்த முறையில் நாங்கள் கொட்டி செஞ்சு காவியம் எதிர்கொள்ளக்கூடாது. அது கையின் முருகன் இந்த பிரசாதம் அல்லவா, அதுக்கு ஒரு துணியாக இருந்தாலும் அது அந்த பிரசாதத்தை எல்லோரும் கேட்டுக்கொள்கின்றோம். பிரசாதத்தை மேலே கொண்டு செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றார்கள்.